பாகிஸ்தானில் ஆயுத குழுவால் சிறைபிடிக்கப்பட்ட ரயிலில் 33 தீவிரவாதிகளை கொன்று 300க்கும் மேற்பட்ட பயணிகளை அந்நாட்டு ராணுவம் பாதுகாப்பாக மீட்டது. பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் இருந்து பெஷாவர் நகருக்கு சென்று கொண்டிருந்த ஜாஃபர் விரைவு ரயிலை பலூச் விடுதலை ராணுவ அமைப்பினர் நேற்று முன்தினம் சிறைப்பிடித்தனர். போலான் மாவட்டத்தில் மலை குன்றுகளுக்கு இடையே சுரங்கப்பாதையில் ரயில் நுழைந்தபோது தண்டவாளம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. இதன் காரணமாக ஜாஃபர் விரைவு ரயில் தடம் புரண்டது. இதனை பயன்படுத்தி பலூச் அமைப்பினர் ரயிலை சிறைப்பிடித்தனர். ஒன்பது பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலில் சில பெட்டிகளில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள் பயணம் செய்தனர். அவர்களுக்கும் பலூச் விடுதலை ராணுவத்திற்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை மூண்டது. இதில் 30 வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 400க்கு மேற்பட்ட பயணிகள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து ராணுவம் வரவழைக்கப்பட்டு ரயிலில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டது. கிளர்ச்சியாளர்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த தாக்குதலை தொடர்ந்து முதற்கட்டமாக ஆண்கள் பெண்கள் என 155 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். பாகிஸ்தான் ராணுவத்தினர் தங்களை நெருங்கினால் பிணை கைதிகள் அனைவரையும் கொன்று விடுவோம் என்று கிளர்ச்சியாளர்கள் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளனர். 48 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தான் சிறையில் உள்ள தங்களது அமைப்பைச் சேர்ந்த அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும், தவறினால் ரயிலை வெடிக்கச் செய்வோம் என்றும் கிளர்ச்சியாளர்கள் கெடுவிதித்தனர். தொடர்ந்து 2வது நாளாக மீட்பு பணி நடைபெற்று வந்தது. ராணுவத்தின் தொடர் முயற்சியால் 33 கிளர்ச்சியாளர்களும் கொல்லப்பட்டனர். ரயிலில் சிக்கியிருந்த பிணை கைதிகள் அனைவரும் மீட்கப்பட்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பயணிகள் 21 பேர், ராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழந்ததாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. ரயிலில் சிக்கியிருந்த 346 பிணை கைதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. அதில் பலர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிளர்ச்சியாளர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட நிலையில் மீட்புப் பணி நிறைவுக்கு வந்ததாக பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார்.